மனசார சொல்கிறேன், நல்லா சொல்லி கொடுத்தீங்க. படித்து முடிச்சோடனே வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்கு. நம்பி போய் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா S7R வந்து செலக்ட் பண்ணுங்க. உண்மையிலே நான் படித்து முடிச்சுட்டு வந்துட்டேன், கடை வச்சிட்டேன், நல்லா போய்கிட்டு இருக்கு. வெல்கம் டு சுபம் மொபைல். Se cos'era? Sera se cos'era? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருமங்கலத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்மள்ட்ட வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து படிச்சுருந்து இப்போ வந்து ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து திருமங்கலத்துலேருந்து இங்கே மதுரை வந்து படித்ததில் ட்ராவலும் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்க படித்து இப்போ கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காங்க, அவங்க எந்தெந்த மாதிரி சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார், இப்போ வந்து நான் ஏற்கனவே ஒரு 3/4 வேலை நான் பார்ப்பேன். போர்டு லெவலில் நமக்கு வந்து கொஞ்சம் வேலை தெரியணும் அப்படின்றக்காண்டி நம்ம ஆட் பார்த்தேன், விளம்பரத்தை பார்த்துட்டு சரி மற்ற எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம இதில் வந்து நீங்கள் ஸ்பீச் கொடுத்ததெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதனால் சரி நம்ம வருவோம், எவ்வளோ தூரம் இருந்தாலும் போவோம். ஆனால் யாருக்கும் தெரியாது, நான் போய் படித்தது யாருக்கும் தெரியாது. நான் ஃப்ரீயாக இருந்தேன், தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு காலையில் ஓடியாந்துருவோம் அப்படின்ட்டு வந்தேன். கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் சரி நம்ம படித்து போர்டு லெவலில் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். பார்த்ததுக்கு நல்லா பிரயோஜனமாக இருக்குது. பார்த்து முடித்தோடனே நான் வந்து கடை வச்சிட்டேன். வச்சுட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கஸ்டமர் இப்போ தான் கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறாங்க. நான் வாட்சி சேர்ந்து பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் தெரியலை, கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐசி லெவலுக்கு வந்து நான் அடுத்து சார்ட்டை வந்து படிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு ஐசி லெவல் இல்லாமல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் தெளிவாக பார்க்கணுன்ட்டு நான் அடுத்த இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி சார், இப்போ கடை ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ உங்களுக்கு வந்து சர்வீஸ் எந்த மாதிரிலாம் வருது? ஏன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் உள்ள அவுட்டரில் வச்சுருக்கனால இந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கும். ஸோ அதான் என்ன மாதிரி சர்வீஸ்லாம் வருது? இப்போ நம்ம வந்து கடை வந்து இங்கே தான் கிடச்சிச்சு. அங்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வாடகைலாம் ரொம்ப கூட இருந்ததுனால சரி நம்ம இப்போதைக்கு புதுசாக வைக்கிறோம். சரி எங்கேனாலும் கடை கிடச்சா போதும், நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே தான் வந்துடுவோம். மக்கள் நடமாட்டம் அதிகமாக தான் இருக்குன்னா டெய்லி ஒரு மொபைல் காம்போ தான் வந்துடுது. அது போக சிசி போர்டு மற்றபடி சின்ன சின்ன வேலைகள்லாம் நிறையா வந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். முடியாத பட்சத்துக்கு கொஞ்சம் 2 நாள் டைம் எடுத்து எப்படினாலும் முடிச்சு கொடுத்துருவேன். வாங்கின செல்லை முடிக்காமல் கொடுக்கவே மாட்டேன். நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இங்கே வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஃபீல்டில் இருக்கீங்க. ஆமாம், அதாவது வாட்ச் மெக்கானிக்காக இருக்கு. ஆமாம், வாட்ச் மெக்கானிக்கு ப்ளஸ்ஸு மொபைலும் பார்த்துருவேன். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% நான் பார்த்துருவேன். போர்டில் எனக்கு செக் பண்ண தெரியல, அதனால் சரி நம்ம S7R வந்து நான் விளம்பரத்தில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இதுக்கு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. எனக்கும் வந்து அங்கே படிக்கணும்னு ரொம்ப ஆசை. படிக்கும்போது சார் நீங்களும் இருக்கட்டும், சாலமன் சாராக இருக்கட்டும், கொஞ்சம் கூட ஒரு கோபமே படவே மாட்டேங்க. என்ன கேட்டாலும் இது இப்படி தான், இப்படி பண்ணுங்க வந்துடும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பேருக்கும் நல்ல முறையாக சொல்லி கொடுத்து அவங்கள கடை வைக்கணும் அப்படின்ற ஒரு இதுலேயே நீங்கள் அவங்கள முன்னேற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அது போக ஒரு கம்ப்ளைண்ட்டு சார் இப்படி இருக்குது சார் அப்படின்னா எந்நேரம்னாலும் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கீங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேற எங்கேயும் இப்படி இருக்கான்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி சார், இப்போ உங்களுக்கு கிளாஸ் வைஸில் நாங்கள் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வெறும் தியரியாக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய இது பண்ணி காமிச்சிருக்கோம். ஆமாம், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது சொல்லி மட்டும் கொடுக்காம இதை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு அதை திருப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா, அதாவது மனசார சொல்கிறேன், நல்லா சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நல்லா சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஒரு கடையிலையோ வேறு எங்கேயோ வேலை வாங்கி கொடுக்குறது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறீங்க. இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. கடை வைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போதைக்கு முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த கடையில் ஆஃபர் இருக்குது, இங்கே போய் வேலைக்கு சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கேருந்து திருமங்கலத்துலேருந்து நீங்கள் மதுரை வந்து படித்ததுலே ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்ஸவே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துடும். ஆமாம், ப்ளஸ் வந்து ஃபீஸ் கட்டியிருக்கீங்க. ஆமாம், இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்ததுக்கப்புறமா அந்த இன்கம் பார்த்தாச்சா இல்லை என்ன மாதிரி? இல்லை, நான் வந்து இதுக்கு முன்னாடியும் நான் வந்து வீட்லேயும் வச்சு நான் காம்பை மாற்றிக்கிட்டு மற்ற வர்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்.
இப்போ கடை வச்சதுக்கப்புறம் இப்போ நான் வீட்டில் வச்சு பார்த்தா ஒரு கம்பம் வரும், கடை வச்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 வரும் 3 வரும். அப்படின்போது எனக்கு வந்து எனக்கு சம்பளம் ப்ளஸ் வாடகை இது போக என் குடும்பத்துக்கும் நான் செலவுக்கு எடுக்கிறேன். மற்றபடி நான் மேலும் மேலும் பொருள் வாங்கி போடுறதுனால நான் இன்னும் கணக்கு பண்ணலை, நல்லா போய்கிட்டு இருக்கு, குறையில்லை. இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்து நான் இருந்ததுனால நான் வந்து படித்தோடனே நான் கடை வச்சிட்டேன். நான் கடை வைக்கணும்னு தான் எய்மு, வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு 50% எனக்கு தெரியும்னா மீத 50% சார் வந்து அங்கே ட்ரைனிங் போனதுனால சாலமன் சாரும் ஹரி சாரும் எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் அவ்வளவு சூப்பராக பாடம் நடத்துகிறாங்க. ப்ராக்டிக்கலாக செஞ்சு முடித்தாதான் அடுத்ததுக்கே போகிறாங்க. அப்படின்போது S7Rல் படிக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லைஃப் இருக்குது. ஒன்று கடை வைக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க, இல்லை இந்த கடையில் வேலை இருக்குது இங்கே போய் இப்போதைக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பெரிய சந்தோஷமாக இருக்குது. நம்பி போய் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா S7Rஐ வந்து செலக்ட் பண்ணுங்கள். உண்மையிலே நான் படித்து முடிச்சுட்டு வந்துட்டே கடை வச்சிட்டேன், நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. இப்போ வந்து மெக்கானிக் கிடைக்கல, இப்போ போகிறாங்க படிக்கிறாங்க, சரி படித்து முடிச்சுட்டு அப்படியே வெளியேறாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, படிக்கிறவங்க வந்தோடனே வேலையில் அமர்ந்துடுறாங்க. இது பார்த்திங்கன்னா மேலும் மேலும் இதனுடைய இது கூடிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. ஸ்பேராக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், எல்லாமே ரேட்டு கூடிக்கிட்டு இருக்குது. இதனுடைய வேல்யூ எல்லாமே கூடிக்கிட்டு இருக்குது. அதனால் இதை நீங்கள் படித்து ஒரு கடையோ ஒரு வேலைக்கோ போயிட்டீங்கன்னா நம்ம சுய தொழிலாக ஆகி போயிடும். அதனால் சார் 2 பேர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், நல்லபடியாக படிக்கலாம். படித்து முடித்தோடனே வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது. அதனால் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா நம்ம S7Rஐ தேர்ந்தெடுங்க. Sera se cos'era, se cos'era, se cos'era, se cos'era, se variva. Sera se cos'era, se cos'era, se cos'era, se cos'era, se variva.